அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தஞ்சை கும்பகோணம் சாலையில் திமுகவினர் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுல்தான். சுல்தான், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். ஹர்ஷினி, வணக்கம். அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ராஜகிரியில் கண்டியன் வாய்க்காலில் கல்வெட்டு அமைக்கும் பணிக்காகவும் மற்றும் தேசிய நெடுஞ்சாலையை சிறிது அகலப்படுத்தும் பணிக்காகவும் சாலையோரம் எவ்வித இடையூறும் இன்றி இருந்த திமுக கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதால் மாவட்ட திமுக சிறுபான்மை பிரிவு தலைவர் யூசுப் அலி மற்றும் திமுகவினர் அங்கு திரண்டனர். பின்னர் தஞ்சை கும்பகோணம் சாலையில் நின்று மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. தகவல் அறிந்து கல்வெட்டு அமைக்கும் பணியினுடைய ஒப்பந்தக்காரர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அங்கு மறியலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகளிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது திமுக கொடிக்கம்பம் வேண்டுமென்றே அகற்றப்படவில்லை எனவும் பணிக்கு இடையூறாக இருந்ததால் தவறுதலாக பணியாளர்கள் அகற்றிவிட்டனர், அதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாகவும் கொடிக்கம்பத்தை சீர் செய்து மீண்டும் அதே இடத்தில் அமைத்து தருவதாகவும் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து திமுகவினர் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். திமுக கொடிக்கம்பம் அகற்றப்பட்ட சம்பவத்தால் பிரதான சாலையான தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பேருந்தில் பயணம் செய்த பயணிகளும் அவதிக்குள்ளானார்கள். ஹர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுல்தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.